நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஸ்கோடா ராபிட் 2014 மாடல். 2014 மாடல் டீசல் செடான் டைப் வண்டி. சிங்கிள் ஓனர்ல இருக்கு இல்லனா? சிங்கிள் ஓனர்ல தேடி பிடிச்சு எடுத்திருக்கோம். இன்ஜின் ரூம் பாருங்க, அவ்வளோ கிளீனா இருக்கு. இன்ஜின் சைட்லாம் காமிங்க எப்படி இருக்கு. டீசல்ல மைலேஜ் என்னன்னா கிடைக்காது, 18-20 எதிர்பார்க்கலாம், தாராளமா எதிர்பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிட் பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். நம்ம ஒரு வண்டியை ஸ்பெசிஃபிக்காக எடுத்தாலே கண்டிப்பாக அதில் ஒரு ஹைலைட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது இல்லைனா? சிங்கிள் ஓனரில் தேடி பிடிச்சி எடுத்திருக்கோம். வேறு லெவலில் இருக்குது வண்டி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், உள்ள இன்ஜின் வைஸாக இருக்கட்டும், அது மாதிரி இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், பட்ஜெட்டு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோடா ரேபிட் வந்து சொல்கிறப்பல வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ணாவை பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, நம்ம ஜெயமாரதி ஆட்டோகான் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வண்டி வேணும்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம், தென்காசி திருநெல்வேலி வழியில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புறமா கீழப்பாவூர் விளக்குன்னு சொல்லி வரும். அதுக்கு கீழ்புறமா தான் எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம சொல்கிற அண்ணா வந்து சொல்லுவாங்க. அண்ணா அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். சிங்கிள் ஓனரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கோடா ரேபிட் 2014 மாடல். 2014 மாடல் டீசல் செடான் டைப் வண்டி. ஓகே, சூப்பர்ண்ணா. முக்கியமாக சிங்கிள் ஓனர். இந்த வண்டியோட அப்படியே எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டியோட மாடல் 2013-14 ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா? ஆமாம், 13 மேனுஃபேக்சரிங், 14 நம்பர் வாங்கியிருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே அதாவது ஃபாக் லாம்ப் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துருது. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. வண்டி நல்லாவே இருக்கு. டீசல் வேரியன்ட். டீசல்ல மைலேஜ் என்னன்னா கிடைக்காது, 18-20 எதிர்பார்க்கலாம், தாராளமா எதிர்பார்க்கலாம். 18-20 எதிர்பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கையில இருந்தா எடுத்த வண்டி தான். ஆமா, சிங்கிள் ஓனர்ல எடுத்தாங்க. கண்டிப்பா இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. டயர் பாயிண்ட்லாம் எவ்வளவுனா இருக்கும்? ஃப்ரண்ட் ரெண்டு கான்டினென்டல், பேக் ரெண்டு ஃப்ரிட்ஜ் ஷோனு. ஆமா, மழை பெஞ்சனால சேர் ஆயிட்டு டயர் எல்லாமே 80% இருக்கு. பாடியுமே அங்கங்க அப்படியே டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வண்டி கிளீனா இருக்கு. கிளீனா இருக்கு, மழை பெஞ்சனால அப்படி இருக்கு. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ரியர் டிஃபாகர்ஸ் வந்துருது, பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. வண்டி இது பார்த்தா எனக்கு ஒரு அதாவது 2011-12 பார்த்தோம்னா இந்த லோகோவா இருக்கட்டும், உள்ள இன்டீரியரா இருக்கட்டும், ஸ்டீரிங்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, லேட்டஸ்டா வர மாதிரி இருக்கு. 2 ஏர் பேக் வந்துரும், டபுள் ஏர் பேக் வந்துரும், 4 விண்டோ, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லா ஆப்ஷனும் வந்துரும். மிரர் உள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோலும் வந்துரும். ஸ்டீரிங் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் வரும்ல? எலக்ட்ரானிக் ஸ்டீரிங். அதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வரும். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம். ஸ்கோடாவோட சிஸ்டம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாம், சீட் எல்லாமே நாங்க பண்ண புதுசா போட்டு நியூவா போட்டிருக்கு. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டும் நீங்க தான் போட்டிருக்கீங்களா? இல்ல, அது ஃபுல் மேட் போட்டிருந்ததுதான். சீட் வர மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, டபுள் ஏர் பேக் வந்துரும். ஆமா. ஏசிலாம் எப்படின்னா இருக்கு? ஏசி சூப்பரா இருக்கும், செம்ம. இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டு சொல்லுவாங்க? ஒரே ஓனர் கம்மியான ரேட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரேட்டா சொல்லணும். என்ன ரேட் சொல்ல போறீங்க? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டியை 4 ரூபாய்க்கு மேலேயும் சொல்றவங்க இருக்காங்க, 380 நிறைய சொல்லுவாங்க. நம்ம இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா 3,45,000 தான். 3,45,000 தான் சொல்றோம். கம்மியா தான் சொல்லி இருக்கிறோம். இதுல ரொம்ப கம்மி பண்ண முடியாது. பினான்ஸ் பாத்தீங்கன்னா 2 to 3 வரையுமே பினான்ஸ் வாங்கிக்கலாம், அவ்வளவு வரைக்குமே பண்ணிக்கலாம். அதுலயுமே இந்த அமௌண்ட்ல நெகோஷியபிள் பண்ணா ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலும் வண்டி எடுத்துக்கலாம். சிவில் நல்லா இருந்தா பண்ணிக்கலாம். வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்றேன். இந்த இன்ஜின் ரூம் பாருங்களேன் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. திறந்தா இருக்குதா? ஓபன் பண்ணி விடுங்கண்ணா. இந்த இன்ஜின் ரூம் பாருங்க, அவ்வளவு கிளீனா இருக்கு. இன்ஜின் சைட்லாம் காமிங்க எப்படி இருக்குங்க. ரேட் கண்டிப்பா நெகோஷியபிள் தான் இல்லனா? கண்டிப்பா நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தரேன். சின்ன அமௌண்ட் ஏதாவது கம்மி பண்ணலாம், கண்டிப்பா கம்மி பண்ணி தரேன். நம்ம ஜெயமாரதி ஆட்டோகான் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு. குயிக்கா கால் பண்ணுங்க, நேர்ல விசிட் பண்ணுங்க. ஒரு டீசல்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டி தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டியை ரெஃபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.